வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரோ ரோல்ஸ், அதாவது எஸ்ஐஆர் சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பேசப்படக்கூடிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பீகாரில் இந்த எஸ்ஐஆரை கொண்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பியது. எதிர்கட்சிகள் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னும் அடுத்த 6 மாதத்தில் தேர்தல் இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு உட்பட 10 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் மீண்டும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அந்த இசிஐ தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருவதற்கு இருக்கிறார்கள். வரக்கூடிய நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4 வரையிலும் இது அனைத்து பகுதிகளிலும் நடைபெறுகிறது. ஸோ இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. இந்த எஸ்ஐஆர்னா என்ன, இந்த எஸ்ஐஆரை ஏன் ஜனநாயக சக்திகள் எதிர்க்கிறார்கள், குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஏன் எதிர்க்கிறது, தமிழக வெற்றி கழகம் இன்றைய தினம் திமுக சார்பில் நடைபெற்ற அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை புறக்கணித்ததனுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன, தமிழக வெற்றி கழகத்தின் மேல் இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் நியாயம்தானதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான தாழ்மையான ஒரு ரெக்வெஸ்ட் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, சில பேர் எனக்கு இந்த கிஃப்டெல்லாம் அனுப்புறீங்க. கௌதம்லாம் சொல்லக்கூடிய நண்பர் அடிக்கடி பண்ணுவார். நான் ஒவ்வொரு முறையும் திரும்ப இதை பண்ண வேணாம், எனக்கு அமௌண்ட் போட வேணாம் அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பேன். என்னன்னா, ஏதாவது அடுத்தடுத்த தலைப்புகள் வரும்போது ஜஸ்ட் அந்த வீடியோ போடக்கூடிய எந்த இன்டென்ஷனில் இருப்போம் அதை மறந்துடுவோம். சரியா? அதை உங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். யாருமே அப்படி கிஃப்ட் அனுப்ப வேணாம். நீங்கள் அனுப்புறதுல பாதி அமௌண்ட்டு யூடியூப் நிறுவனத்துக்கு தான் போகும். ஸோ அப்படி தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் சகோதரர்கள் யாருக்காவது உண்மையிலே உதவி தேவைப்படக்கூடியவர்களுக்கு உதவி செஞ்சால் அது உண்மையிலே பலனுடையதாக இருக்கும். ஸோ அப்படி எதற்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா தான் நம்முடைய வெற்றிவாகை சார்பாக நாம் உங்கள்கிட்ட கேட்போம், நீங்கள் செய்யணும். அப்படி ஒரு தேவை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்த ஒரு சகோதரி, அவரை கணவன் அவரை விட்டுட்டு போயிட்டார். ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓமன் சொல்லக்கூடிய நாட்டுக்கு வீட்டு வேலைக்கு வீட்டு பணிப்பெண்ணாக போயிருக்கிறாங்க. 2 மாதத்துக்கு முன்பாக போயிருக்கிறாங்க. ஒரு ஏஜென்ட் மூலமாக போய் அங்கேருந்து இன்னொரு ஏஜென்ட்டை இவங்கள மாற்றி விட்டுருக்குறாங்க. அங்கே போன இடத்துல அவங்களுக்கு வேலை ரொம்ப மோசமாக இருந்திருக்குது. அதாவது முதல்ல வேலை கொஞ்ச நாள் கொடுக்கல, அதுக்கு பிறகு கொடுத்த வேலையும் ரொம்ப கடினமான வேலை. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கை கொஞ்சம் பிரச்சனையான கை தான். அவங்களால அங்கே வேலை செய்ய முடியலை. வேலை செய்ய முடியாமல் அவங்க அந்த ஏஜென்ட்ட ஆஃபீஸில் பேசுகிறாங்க, என்ன வேறு ஏதாவது வேலை கொடுங்க, இல்லை ஊருக்கு திருப்பி அனுப்பிடுங்கன்னு சொல்லும்போது, ஊருக்கு திருப்பி அனுப்பணும்னா நீங்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய், அதாவது அந்த விசாவுக்கான அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கணும். விசா ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கான அமௌண்ட்டை திருப்பி கொடுத்தா தான் நாங்கள் வீட்டுக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எங்கேயுமே போக விடாமல் தடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி மூலமாக இந்த தகவல் நமக்கு வந்துச்சு. இப்போ எனக்கு தெரிந்த வெளிநாட்டு சகோதரர்கள் நமக்கு துபாயில், சவுதியில், எல்லா குவைத்தில் இப்படியெல்லாம் நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம அவங்க கூட தொடர்புலலாம் இருக்கிறோம். அவங்க மூலமாக உதவிகள் இதேமாதிரி பல செஞ்சுருக்கிறோம். ஸோ அப்படி நம்ம முயற்சி பண்ணோம். அப்போ என்னாச்சுன்னா, அவங்க எல்லாருமே இந்த எனக்கு ஓமனில் யாருமே இல்லை. தெரிந்த 2 பேரும் அங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. சரியா? தெரிந்த 2 பேரும் ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு வழியே இல்லை, அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு ப்ளஸ் அதற்கான விசாவுக்கான அமௌண்ட்டை கொடுத்தா விட்டுருவாங்க, அதான் இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸு, நீங்கள் அதுக்கு பாருங்கள் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 போனவங்களே அந்த ஏஜென்ட்டு ரொம்ப பேசியிருக்காங்க. பேசும்போது 1 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வேறு ஒன்றுமே இல்லை, அந்த அமௌண்ட்டை கொடுத்தா அவங்கள மீட்டு கொண்டு வந்துடலாம். அதில் 30,000 ரூபா கிட்ட அந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்கே போயிடும். ஸோ அதை கொடுத்துட்டோன்னா அவங்கள மீட்டு கொண்டு வந்துடலாம். அதாவது சொந்த குடும்பத்தினுடைய வறுமையின் காரணமாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சிடலாம், வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சிடலாம் சொல்லக்கூடிய ஏக்கத்தில் போனவங்களுக்கு இப்படி ஒரு சிக்கலில் சிக்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட அந்த உதவியை நாடி இருக்கிறார்கள். நிச்சயமாக உதவி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம சகோதரர்கள் இதேமாரி யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் நல்லது செய்வதற்கு முற்பட்டு வருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்ககிட்ட நான் கேட்குறேன். இங்கே இந்த ஜிபேயினுடைய QR கோடை நான் இங்கே பதிவு செய்கிறேன். யாரெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே உதவி செய்யுங்க. உதவி செய்ய நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஃபஸ்ட்டு இந்த கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அவங்களுக்கு போதுமான அமௌண்ட் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் நான் இந்த ரெக்வெஸ்ட் கம்ப்ளீட்டடுன்னு சொல்லி போடுவேன். ஸோ அதுக்கு பிறகு யாருமே அமௌண்ட் அனுப்ப வேண்டாம். நீங்கள் அனுப்பக்கூடிய அமௌண்ட் அது எவ்வளோ, அது கூடுதலோ குறைவோ அதை வச்சு அந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம். சரி, இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போயிடுவோமா? எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரோல் ரூல்ஸ். சரி, இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய பேசுபொருளாக இருக்கிறது. இது ஏற்கனவே 2004லையும் இதே மாதிரி
தீவிர திருத்தத்தை வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து தீவிர திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே செஞ்சது தானே மீண்டும் அதே மாதிரி செய்யும்போது 20 வருஷம் கழிஞ்சு செய்யும்போது ஏன் இந்த அளவுக்கு எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஏற்கனவே வந்து இந்த தீவிர திருத்தத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா, இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்குவாங்க. அதே மாதிரி ஒருவருடைய பெயர் 2 இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீக்குவாங்க. புலம் பெயர்ந்தவர்கள் அந்த ஊர்லேயே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள நீக்குவாங்க. அதே மாதிரி யாருடைய பெயராவது ஆட் பண்ணணும், புதிதாக வாக்காளர் பட்டியலில் இணைக்கணும்னு சொன்னா அவங்கள வந்து இணைத்துக் கொள்ளலாம். இதுதான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அதுதான் இதனுடைய நோக்கமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம அதை வரவேற்போம், அதுல மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நமக்கு இங்க சந்தேகம் எங்க எழுதுதுன்னா, இதுல தேர்தல் நெருங்குவதற்கு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி மட்டும் இதை செய்வதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன? இப்படிதான் இன்னைக்கு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி பீகார்ல தேர்தல் நடைபெற இருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாசத்துல இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கொண்டு வராங்க. அங்க கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட 7.5 கோடி வாக்காளர் பட்டியலில் வந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து அதுல இருந்து நீக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 10% வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுகிறார்கள். நீக்கிறது இறந்துட்டாங்க அல்லது அவர்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் இப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தை அவங்க சொன்னாலும் அதுக்குள்ளாடி இன்னொரு விஷயம் இருக்கு. பல பேர் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்லாம் பல காரணங்களை சொல்லிட்டாங்க. சொல்லி குறிப்பாக முஸ்லிம்கள், தலித்துகள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவங்க வந்து மீண்டும் வந்து அப்ளை பண்ணி அதாவது மேல்முறையீடு செஞ்சு அதுலதான் ஒரு 15 லட்சம் பேருடைய பேரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 15 லட்சம் பேருடைய பேரை வந்து மறுபடியும் வாக்காளர் பட்டியலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதுல இருந்தே தெரியுது இந்த 15 லட்சம் பேர் உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னாலே அதுல நியாயமா அந்த வாக்காளர் பட்டியல் அந்த சரிபார்ப்பு எதுவுமே நடைபெறல அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்ல, கர்நாடக மாநிலத்துல மகாதேவபுரான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அங்க கிட்டத்தட்ட 11,500க்கும் மேற்பட்ட இடங்கள் ஒரே தொகுதியில வந்து போலியான வாக்காளர்களை இணைத்திருக்கிறார்கள். ஒரு இடத்துல வாக்காளர்கள் அவருடைய பெயர்கள் அங்கிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல என்ன பண்றா, வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரே அட்ரஸ்ல 80 பேர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 40,000த்திற்கும் அதிகமான போலி அட்ரஸ்ல வந்து மக்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. அது முழுக்க முழுக்க உண்மைன்னா. ஸோ இப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து விமர்சனத்திற்கு இந்த விஷயம் உருவாகுது. சரி, இப்படி ஏற்கனவே ஒரு இடத்துல இப்படிப்பட்ட விமர்சனங்களும் பிரச்சனைகளும் குழப்பமும் இருக்கக்கூடிய இடத்துல அது சம்பந்தமா வழக்கும் இருக்கு. அப்ப அதை நிவர்த்தி செய்வதற்கு அல்லது அதை சரி செய்வதற்கு முயற்சி பண்ணாம அதே மாதிரி SIR 2.0 சொல்லி நீ அடுத்த 2ஆம் கட்டமாக அடுத்து தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து இன்னும் 6 மாசத்துல தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையம் மீண்டும் அதை நடத்த முயற்சி செய்வது மறுபடியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்புது. அதுவும் மழைக்காலமாக இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாசத்துல எப்படி இவங்க வந்து அதில் கணக்கிட்டு அதில் ஒரு முடிவுக்கு வருவாங்க? இது ஒரு பெரிய ப்ராசஸ். அப்ப எந்த அடிப்படையில இதை செய்ய போறாங்க? ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த அரசு அதிகாரிகள் எந்த லட்சணத்துல வந்து ஒரு மனுவை வாங்கினாலே என்ன செய்வாங்க, நம்ம பார்த்தோம். நம்ம மு.க. ஸ்டாலினுடைய உங்களுடன் ஸ்டாலின் சொல்லக்கூடிய ஒரு திட்டம், அதுல பெறப்பட்ட மனுக்கள் குப்பையில கிடந்துச்சு, ஆத்துல வீசுறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மாசத்துல எப்படி இந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து திருத்தம் செய்து ஒரு பட்டியலை வெளியிட்டு அந்த பட்டியலில் வரக்கூடியவர்கள் உண்மையான வாக்காளர்கள் சொல்லி அதை ஆய்வு கூட செய்வதற்கான நேரம் இல்லை. அடுத்த தேர்தலே வந்து ஸோ தேர்தல் ஆணையம் இதை கொண்டு வருவது பிஜேபியினுடைய ஆதரவு மனநிலையில் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எழுவது இயல்புதான். அப்படிதான் எதிர்கட்சிகளுக்கு எழுகிறது. அதே மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு நமக்கு எழுது. ஏற்கனவே பீகார்ல இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வரும்போதே தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் கட்சியாக நாம தான் அதை எதிர்த்தோம். தாவேகா சார்பாக அதை அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் பீகார்ல நடக்குது அப்படிங்கிறதே வெளிப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அப்பவே நம்ம ரொம்ப அலர்ட்டா இருந்தோம். பீகாருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதே நாம அவ்வளவு தெளிவா அதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்தோம். அப்போ தமிழ்நாட்டில் வந்து அதை விட்டு வைக்கவா போறோம்? நிச்சயமாக அதை எதிர்க்கத்தான் போறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே நேரத்துல ஏன் இன்னைக்கு திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்ன உடனே நேர வழக்கம் போல திமுகவுடைய அல்ல கைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது மோடி சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு, கூட்டணி அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் வந்து இவர் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான விஷமத்தனமான கருத்தை பதிவு செய்கிறார்கள். ஆனா தளபதி அவர்கள் அதே நேரத்தில் ஒரு தெளிவான காட்டமான ஒரு விமர்சனத்தையும் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல வெறும் பிரச்சனையை மட்டும் பேசாம அதற்கான தீர்வையும் வந்து தமிழக வெற்றி கழகம் சொல்லி இருக்கிறது. அங்கதான் தமிழக வெற்றி கழகம் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்துறது. ஏன் நம்ம திமுக கூட்டிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கூட்டல் அப்படின்னு சொன்னா, போகல் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்பாக ஒரு சம்பவம் வந்துச்சு. இந்த தென் மாநிலங்கள்ல குறிப்பாக தமிழ்நாட்டில எல்லாம் வந்து MP தொகுதிகளுடைய எண்ணிக்கை மக்கள் தொகைக்கு ஏற்ப சரிபார்த்து அதனுடைய எண்ணிக்கை குறைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்கு முயற்சி பண்ணாங்க. அப்ப வந்து நாம கடுமையா கண்டிச்சோம்.
அப்ப அது சார்ந்து தமிழக அரசு ஒரு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. அப்போ தாவேக்கா அதுல போய் கலந்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப ஏன் கலந்துக்கலன்னா, இது இன்னைக்கு கூட்டக்கூடியது தமிழக அரசு கூட்டல, திமுகன்னு சொல்லக்கூடிய கட்சி கூட்டம். சி திமுக இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிறது. இதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் தான் கேரளாவிலும் இருக்கு. கேரளாவில் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த மசோதாவுக்கு திருத்தத்துக்கு எதிராக கேரள அரசாங்கம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்று. இதற்கு முன்பாக வக்பு போர்டு சட்ட திருத்தம் வரும்போதும் கேரள அரசாங்கம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது. கேரள அரசாங்கம் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? திமுக வழக்கு தொடுத்தது. திமுக கண்டனம் தெரிவிக்குது. அப்ப தமிழக அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்குது. தமிழக அரசாங்கம் பிஜேபிக்கு சாதகமாக செயல்படுகிறது. ஏன்னா அரசு ரீதியாக இவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மோதல் போக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக தெளிவாக இருக்கிறது. அப்பதான் இவர்கள் அதைத்தான் மறைமுக கூட்டணி சொல்றோம். அதாவது தமிழ்நாட்டில் திமுகவோடு, தமிழ்நாட்டில் அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி வச்சிருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழக அரசாங்கத்தோடு ஒன்றிய அரசாங்கம் கூட்டணி வச்சிருக்கிறது. இவங்களுக்கு அரசு ரீதியாக இருக்கக்கூடிய சில விட்டு கொடுப்பு, சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அரசு ரீதியாக இவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதிர்க்கிற அப்படிங்கிற பேர்ல திமுகவை கொண்டு முன்னிறுத்துவாங்க. அதாவது தமிழக அரசை முன்னிறுத்த வேண்டிய இடத்துல திமுகவை கொண்டு முன்னிறுத்தி ஒரு நாட்டாமத்தனம் செய்வாங்க. இதைத்தான் நாம எதிர்க்கிறோம். இப்போ கூட தமிழக அரசு சார்பாக இதற்கு எதிராக ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தா நிச்சயமாக தாவேக அதுல பங்கேற்கும். ஏன்னா தமிழக அரசு எல்லாருக்குமான அரசு. இப்ப எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் மு.க. ஸ்டாலின் தான் என்னுடைய முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் தான் துணை அமைச்சர், எங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் தான் எங்களுக்கு அமைச்சர். பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இதான் நிலைமை, புரியுதா? ஸோ அதன் காரணமாக தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாம நிச்சயமாக அதற்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா திமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி தமிழக அரசு செய்ய வேண்டிய வேலையை திமுக செய்யும் போது திமுகவுக்கு முன்னாடி நம்ம பேசி இருக்க முடியாது. திமுக என்ன நினைக்குதுன்னா ஒரு நாட்டாமத்தனம் செய்யுது. பத்தியா தமிழ்நாட்டில் நான் தான் பெரிய கட்சி, எனக்கு கீழே தான் எல்லா கட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நாடகத்தை நடத்த முயற்சி பண்ணுது. அவர்கள் நடத்தக்கூடிய நாடகத்தை அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வேணா நம்பலாம், ஏத்துக்கலாம். நம்பாட்டா கூட நம்பினாதான் சோறு அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துப்பாங்க. ஆனா நாம் அப்படி ஏத்துக்க முடியாது. நாம இதுல தெளிவான நடவடிக்கை, ஒரு எதிர்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அந்த எஸ்ஐஆரை கண்டிக்கணும். அதே நேரத்தில் இவர்கள் எந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற அறிவுரையை நம்ம கோரிக்கையை நம்ம ஒன்றிய அரசுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு வச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கார்களே, சும்மா இதை சொல்லிட்டு போயிட முடியாது. கட்சியில பிஎல்ஏஸ் இருக்கார்கள், பூத் லெவல்ல வேலை பார்க்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் இருக்காங்க. அவர்களுடைய பணி என்ன அப்படிங்கிறதையும் இந்த இதில் கொண்டு வரும். அதாவது இந்த தேர்தல் ஆணையம் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் திருத்தத்துல எங்கேயுமே உண்மையிலே ஒருவேளை அப்படி அதை நடைமுறைப்படுத்திடுவாங்க. நடைமுறைப்படுத்தினால் அதுல எந்த அளவுக்கு விழிப்போடு நாம இருக்கணும், எந்த அளவுக்கு அதை நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத அவர்களுக்கு போதுமான தகவல்களை கொடுத்துருவாங்க, ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் கருத்தரங்குகள், இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்திற்காக ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செஞ்சு மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வேலையும் தமிழக வெற்றி கழகம் செய்யும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறது. அதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் பேசாம அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் சொல்றது. இப்போ தமிழ்நாடு அரசுக்கு என்ன செய்யணும்? திமுக ஒரு வழக்கு போட போறதா சொல்றாங்க, ஏற்கனவே சம்பந்தமா வழக்கு இருக்கு. தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு போட்டா அதனுடைய வேல்யூ வேற. ஒரு கட்சி போறதுக்கும் ஒரு அரசு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அரசு சார்பா போனா நம்ம அதை கூட நிக்கலாம். ஆனா ஒரு கட்சி சார்பா போகும்போது இவங்க எப்போ வேணா அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல போகலாம், நம்ம அதை ஏத்துக்கவே முடியாது. சரியா? அப்போ அதனால அவங்க அப்படி போறாங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு நமக்கு தெரியல. ஆனா அதே நேரத்துல வாக்காளர் திருத்தத்துல ஈடுபடக்கூடிய இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே பிஜேபியினுடைய கட்சி கேடர்ஸ் எல்லாம் கிடையாது, அல்லது ஒன்றிய அரசுல இருந்து வரக்கூடியவங்க எல்லாம் கிடையாது. இவங்க முழுக்க முழுக்க மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான். அப்ப இந்த அரசு அதிகாரிகள் அவர்கள் தமிழ்நாடு அரசு சொல்றதை கேட்குமா அல்லது பிஜேபி சொல்றதை கேட்குமா அப்படிங்கிறத தன்னுடைய அந்த ஆளுமையை நிலைநிறுத்த வேண்டிய இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கு. தமிழ்நாடு அரசு சொல்றத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கேட்டாங்கன்னா நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே ஆளுமை பொருந்திய தலைவர் நம்ம முதலமைச்சர்னு ஏத்துக்கலாம். இல்ல அவங்க கட்டுப்பாட்டுல இருக்காது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்க இன்னைக்கு வாயிலையும் வயிற்று அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல சதி நடந்துரும், குளறுபடி நடந்துரும். ஆனா எந்த குளறுபடி நடந்தாலும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு இருக்கு. தமிழக அரசு நினைச்சோம்னு சொன்னா இதுல எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் அந்த அரசு அதிகாரிகளை கட்டுப்படுத்தி யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக செயல்படக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை கண்காணித்து அப்படி தவறு நடந்துச்சு சொன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுத்து நிச்சயமாக தமிழ்நாடு அரசால் சிறப்பாக அதை நடத்தி முடிக்க முடியும். அதை கண்டிப்பா செஞ்சே ஆகணுங்கிற சூழல் வந்துச்சுன்னா அதை தெளிவாக செய்ய முடியும். ஆனா தமிழக அரசு செய்யுமா அப்படிங்கிறது தமிழக அரசுக்கும் சந்தேகம் இருக்கிறது, நமக்கும் சந்தேகம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி
இங்கே உங்களுடன் ஸ்டாலின் அதற்கு வந்து கொடுக்கப்பட்ட மனுக்கள் குப்பையில் வீசப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் அரசு அதிகாரிகள் இல்லை. தமிழக அரசு சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய சூழல்ல கூட அரசு அதிகாரிகள் இல்லை. இங்க ஒரு நிர்வாக திறனற்ற அரசு இருக்குது அப்படிங்கிறதா ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இது திமுகவும் உணர்ந்திருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் உணர்ந்திருக்கிறது. அதனால தான் தமிழக வெற்றி கழகம் ஒன்றிய அரசை எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ அதே அளவுக்கு மாநில அரசுடைய செயல்களை நம்ம எதிர்க்கிறோம். புரியுதா? ஸோ இப்போ தமிழக தாவேக்கா வந்து கடுமையாக, அதாவது பீகார்ல வரும்போது இதை எதிர்த்தோம், தமிழ்நாட்டில் வரும்போது அதை விட கடுமையாக எதிர்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை இது கட்டாயமாக்கப்பட்டு இந்த கம்பல்சரியா நடக்குது அப்படின்னு சொன்னா அதுல கண்காணிப்பாக இருந்து அந்த மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒருத்தருடைய பெயர் கூட, உண்மையான வாக்காளர்களுடைய பெயர் அந்த பட்டியலிருந்து விலகுவதற்கு நாம ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எங்களுடைய பிஎல்எஸ் அதை அனுமதிக்கவே மாட்டார்கள். அதற்கான அத்தனை பணிகளையும் நாங்கள் சிறப்பாக தெளிவாக செய்வோம். தேர்தல் வேலையில அதையும் ஒரு மிக முக்கியமான வேலையாக தான் நம்ம கருதுறோம். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்பார்ந்த சகோதரிகளை, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். வேற ஏதாவது மாற்று கருத்துக்கள், அபிப்பிராயங்கள் இருந்துச்சு சொன்னால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வேற ஏதாவது விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, பேசுவோம். சில சகோதரர்கள் வந்து கீழே என்னுடைய கடைசி வீடியோவில் கூட ஒரு சில குறிப்பிட்ட யூடியூப் சேனலில் சொல்லி அல்லது குறிப்பிட்ட நபர்களை சொல்லி இவங்களுக்கு எதிராக பேசுங்க, அவங்களுக்கு எதிராக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு அரசியல் ரீதியான விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். யூடியூபர்ஸ் 1000 பேர் இருந்து 1000 கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. பத்திரிகையாளருங்கிற பேர்தல்ல அல்லது அரசியல்வாதி அப்படிங்கிற பேர்தல்ல அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற பேர்லலாம் பேசுவோம். இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம சென்றடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. அவங்களுடைய நோக்கமே நாங்கள் இங்கே இவங்க கூட இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமே. ஸோ அதில் வந்து டைவெர்ட் ஆகி தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய தவறுகள், அதே மாதிரி ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறுகள், இதை வந்து அதே மாதிரி அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை மட்டுமே பேசணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கமே. ஸோ அதனால தான் சில பேர் அப்படி அனுப்பக்கூடிய கருத்துக்களை வந்து சில பேர் அப்படி அனுப்பக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக நம்ம பேசாதது, அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான விஷயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பேசுவோம். அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வேற ஏதாவது தலைப்பில் பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.